ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சிங்கப்பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்மர். இந்த கோவில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் செங்கல்பட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலில் பாடலாத்ரி நரசிம்மர், பாடலம் அப்படின்னா சிகப்பு, அத்ரி அப்படின்னா மலை. இந்த நரசிம்மர் ஈடு இணை இல்லாத சிங்கப்பெருமாள். இந்த ஊருக்கு பேரே சிங்கப்பெருமாள் கோவில் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஈடு இணை இல்லாத உக்ர நரசிம்மர், நிகரற்ற நரசிம்மர், நரசிங்க விண்ணகர தேவன் என்று கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பற்றின வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் உள்ளது. இந்த கோவில் புராண காலத்திலேயே இங்கே கோவில் இருந்திருக்கு. இப்போ நாம் பார்க்குற கோவில் யார் எடுத்து கட்டினாங்க, நிர்மாணம் பண்ணினார்கள் அப்படின்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. இங்கு சோழர்கள் காலத்து கல்வெட்டும் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் காலம், அவங்க காலத்திலேயே இந்த கோவில் இப்போ இருக்கிற கோவில் கட்டப்பட்டது. சுமார் 1500 வருடங்கள் பழமையான புராண ஸ்தலம். நரசிங்க விண்ணகர் தேவன் ஒரு கம்பீரமான தோற்றம். நெற்றியில் 3வது கண்ணோட காட்சியளிக்கிறாரு. அந்த கம்பீரமான அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற நரசிம்மரை செவிச்சா அவர்கிட்ட இருந்து நம்மளோட கண்ணை விளக்க முடியாது, வேறு பக்கம் கண்ணை திருப்ப முடியாது. அவ்வளோ ஆச்சரியமான கம்பீரமான நரசிம்மர் காட்சியளிக்கிறார். இவர் பிரார்த்தனா பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலே பிரார்த்தனா ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் பக்தர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காகவே நரசிங்கர் இங்கே கோவில் கொண்டு இருக்கிறார். இவரோட திருமேனி, இவரோட விக்கிரகம் அந்த மலையிலேயே செதுக்கப்பட்டதால் இந்த மலையவே பிரதட்சணம் பண்ண ஒரு சுற்று வந்தால் தான் கோவிலில் பிரதட்சணம் வந்ததாக சொல்கிறாங்க. நிகரற்ற நரசிங்கர், விண்ணகர தேவன், எண்ணற்ற பிரபஞ்சத்தை படைத்து காத்து ரட்சிப்பவர். இந்த பாடலாத்ரி அப்படின்ற இந்த சிகப்பு மலையில் செங்குன்றம் அப்படின்லாம் கூட பழைய தமிழ் பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அமர்ந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்மர் இருக்கார். 4 திருக்கரங்கள், மேலிருக்கும் வலது கையில் சுதர்சன சக்கரமும், இடது கையில் பாஞ்சஜன்யம், அதே போல் கீழிருக்கும் வலது கையில் அபயமுத்திரையையும். பயப்படாத ஒவ்வொரு பக்தர்கள் மக்கள் வந்து நரசிம்மர்கிட்ட அவங்களோட குறைகளை கஷ்டங்களை பிரார்த்திக்கும் பொழுது நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி அபயமுத்திரையும் வலது பக்கம் கீழ் கரத்தால் கையால் காமிக்கிறாரு. இடது பக்கம் கீழ் கையை வளைச்சி மணிக்கட்டில் கடிமுத்திரை அப்படின்ற கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். இவரோட நெற்றியில் 3வது கண் உள்ளது. இந்த 3வது கண்ணுடைய இருக்கிற இந்த நரசிம்மரோட திருமேனி, இந்த விக்கிரகம், இந்த கோவில் அபூர்வமானது. சாதாரணமாக எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை கற்பூர தீபாராதனை காமிக்கும் பொழுது கோவில் இருக்கிற பட்டாச்சாரியரே நமக்கு சேவை செய்து வைப்பார். அப்போது தீபாராதனை காமிக்கும் போது இந்த 3வது கண்ணை நமக்கு காமிச்சு கொடுப்பார். இந்த மாதிரியான அமர்ந்த திருக்கோலம் இது நார்மலான எல்லா இடத்திலும் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நிலை இல்லை. இது ரொம்ப அரிதானது. கருவறையில் அந்த நரசிம்மருக்கு கீழேயே சின்னதாக ஒரு நரசிம்மரோட விக்கிரகம் உள்ளது. அது மேலே இருக்கிற மூல நரசிம்மரின் பிரதிநிதியாக இவருக்கே பெரும்பாலான பூஜைகள் நடக்குது. இதுக்கு அடுத்தது உற்சவர். நின்ற திருக்கோலத்தில் நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தராங்க. பெருமாள் நரசிங்க பெருமாள், பாடலாத்ரி நரசிங்க பெருமாள், சிங்க பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுது. தாயார் அகோபிலவள்ளி தாயார். எப்படி திருப்பதியில் பத்மாவதி தாயார், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் தாயார் அப்படின்றத போல் இந்த க்ஷேத்திரத்தில் அகோபிலவள்ளி தாயார் தனியாக காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஆண்டாள் சன்னதி உண்டு. ராமானுஜர், மணவாள மாமுனிகள், பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், குலசேகர ஆழ்வார் போன்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதிகளும் உண்டு.
இந்த கோவிலை பிரதட்சணம் அப்படின்றது சின்ன மலை தான், சுற்றி வரணும். சுமார் 100-120 படிகளில் ஏறி சுற்றி வந்தாவே இந்த கோயிலை பிரதட்சணம் ஐதீகம். இதோட கோவில் விமானம் பிரணவகோடி விமானம் என்று அழைக்கப்படுது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பாரிஜாதம். அந்த உற்சவர் திருநாமம் பிரகல்லாத வரதர். தீர்த்தம் சுத்த புஷ்கரணி. ஸ்தலத்தோட மகிமை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் அந்த மலையை சுற்றி வருது, ரொம்ப சிறப்பானது. பிரதோஷத்தில் இந்த நரசிம்மர் காட்சி கொடுத்ததுனால ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பட்சத்துக்கும் வளர்பிறையில் வர பிரதோஷம், தேய்பிறையில் வர பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அந்த நரசிம்மர் உற்சவ நரசிம்மருக்கு திருமஞ்சனம் நடக்குது. இத்தகைய இந்த நரசிம்மரை சேவிக்கிறதுனால என்ன பலன்? கடன் பிரச்சனை, வழக்கு, கோர்ட்டு கேஸு, செவ்வாய் தோஷம், சனி திசையால் பாதிக்கப்பட்டவர் நரசிம்மர் மிகவும் அற்புதமாக அனுகிரகம் பண்ணுறாரு. இந்த கோவிலோட பின்பக்கம் அழிஞ்சல் மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் குழந்தைக்காக பிரார்த்திச்சுக்கிறாங்க, அதோட பலனும் கிடைக்குது. பிரார்த்தனைகள் நிறைவேறியதும், இந்த மாதிரி வேண்டியவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பிரதோஷத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து புது வஸ்திரத்தை சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறார். வேண்டுற வேண்டுதலுக்கு பலன் கிடைச்ச உடனே பிரதோஷ தினத்தில் நரசிம்மருக்கு சாயங்கால வேளையில் அவருக்கு திருமஞ்சனம் செய்து புதிய வஸ்திரத்தை சாத்தி அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். பொதுவாக இந்த பாடலம் அப்படின்னா சிகப்பு, அத்ரி அப்படின்னா மலை. இங்கே நரசிம்மர் உக்ர நரசிம்மர், கோபக்கனலான சிவந்த கண்களுடன் இம்மலையில் தரிசனம் தந்ததால் இந்த ஊர் பாடலாத்ரி என்று பெயர் பெற்றது. அந்த ஊருக்கே பாடலாத்ரி. இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா கூட சிங்கபெருமாள் கோவில் அப்படின்னு தான் இருக்கும் ஊர் பேர். கோவில் பேர் நரசிம்மர் பேர், அந்த ஊருக்கு அந்த பேரே வந்துடுச்சு. இது பல்லவர்கள் கால குடவரை கோயில். இதில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டு, கருடருக்கு தனி சன்னதி உண்டு. கோயில் முகப்பில் பெருமாள் தசாவதார சுதைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தா ஜாபாலி மகரிஷி, இது கிருதயுகம், முன்ன யுகங்களில் நரசிம்ம அவதாரம் எடுத்த யுகத்தில் ஜாபாலி மகரிஷி கடுந்தவம் புரிந்திருந்தார். இந்த இடம் வெறும் காடாக இருந்தது. எதுக்கு தவம் பண்ணார்? நரசிம்மரை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று தவம் புரிந்தார். இவரோட தவத்திற்கு மகிழ்ந்த நரசிம்மர் பிரதோஷ வேளையில் மகரிஷிக்கு தரிசனம் தந்தார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பெருமாளுக்கு பிரதோஷ திருமஞ்சனம் நடக்கும். மூலவர் பாடலாத்ரி நரசிம்மர். அவர் சங்கு சக்கரம், வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் தொடை மீது கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. இந்த பெருமாளோட மகிமை அளவு கடந்தது. இங்கே வர பக்தர்களே கேட்டாவே அவங்களோட பிரார்த்தனைகள், அவங்களோட வேண்டுதல்கள், மனக்குறைகள் எந்த அளவுக்கு பெருமாள் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு இங்கே சிறப்பு வாய்ந்தது என்னென்னா, திருப்பதிக்கு எப்படி லட்டோ, ஸ்ரீரங்கத்துக்கு புளியோதரையோ, திருவல்லிக்கேணி பெருமாளுக்கு எப்படி சர்க்கரை பொங்கலோ, அதை போல் இந்த பாடலாத்ரி நரசிம்மர் இந்த சிங்க பெருமாளுக்கு என்ன சிறப்பான பிரசாதம் அப்படின்னா மிளகு தோசை. இந்த மிளகு தோசை ரொம்ப சிறப்பான பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஜாபாலி மகரிஷி நரசிம்மரை குறித்து சொன்ன ஸ்லோகம் இந்த கோவிலிலே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, முக்கியமான 5 ஸ்லோகங்கள், மிகவும் எளிமையான ஸ்லோகம், ஆனால் கொடிய ஆபத்திலிருந்து பெரிய பாதுகாப்பாக அமையக்கூடிய பெரிய வரப்பொக்கிஷமான இந்த ஸ்லோகங்கள். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், மிகவும் ஆபத்தான சூழ்நிலை, சங்கடமான நிலை, எல்லா விஷயமும் கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தருவாயில் கூட இந்த பின்னாடி பார்க்க போகிற இந்த ஸ்லோகத்தை இதயபூர்வமாக நம்பிக்கையோட மன உறுதியோட நரசிம்மர் திருவடியில் அசைக்க முடியாத நம்பிக்கையோட பக்தியோடு பிரார்த்தித்தோம் அப்படின்னா ஸ்ரீ அகோபிலவல்லி சமேதா ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் ஓடோடி வந்து நம்மை காத்து ரட்சிப்பார் அப்படின்னு காலங்காலமாக அந்த கோவில்களில் இருக்கிற பட்டாச்சாரியர்கள், அந்த கோவிலில் வழிபட்டு பலனடைந்த பக்தர்கள் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் கோவில் வளாகத்திலேயே எழுதி வைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன்.
இந்த ஸ்லோகத்துக்கான எளிய விளக்கமும் இந்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானது, இது யாரும் தவற விட்டுறாதீங்க. நேராக ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்லோகமாக அதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தா அவதார ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின் ஜிதந்தே நிசிம்ம பிரசீத பிரசீத ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தாவதார ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின் ஜிதந்தே நிசிம்ம பிரசீத பிரசீத நமஸ்தே ஜகநாத விஷ்ணோ முராரே நமஸ்தே நிசிம்ம அச்சுத அனந்த தேவ நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபாணே நமஸ்தம்ப சம்பூத திவ்யாவதார பரபிரம்ம ரூபம் பிரபுதாட்டஹாசம் கரே பிரௌடசக்கரம் ஹரபிரம்ம சேவ்யம் பிரசன்னம் திரிநேத்ரம் ஹரிம் பாடலௌத்ரௌன் சுபம் மேகதாத்ரம் நிசிம்ஹம் பஜாமஹ கிரிஜ நிர்ஹரிமீஷம் தர்விதராதிவஜ்ரம் பரமபுருஷமாத்யம் பாடலௌத்ரௌ பிரசன்னம் அபயவரதஹஸ்தம் சங்கசக்ரே ததானம் சரணமிஹ பஜாமஹ சாஸ்வதம் நாரசிம்ஹம் ஸ்ரீநிசிம்ஹ மகாசிம்ஹ திவ்யசிம்ஹ பிரபோ ஹரே கிரிசம்பவ தேவேஷ ரக்ஷமாம் சரணாகதாம். முதல் ஸ்லோகம் ஜிதந்தே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஜிதந்தே அப்படின்னா பகவானே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த 4 வரிகளுமே ஜிதந்தே ஜிதந்தே என்றே தான் ஆரம்பிக்குது. ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ அப்படின்னா மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோஹோ. ஸ்தம்பம் அப்படின்னா உயர்ந்த தூண், பகவான் அவதரித்த தூண். அந்த தூணை பிளந்து கொண்டு ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்காக அவதரித்தார். மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே வெற்றி உண்டாகட்டும். யாருக்கு? பிரகலாதனுடைய வார்த்தையை காப்பாற்ற தூணிலிருந்து அவதரித்த விஷ்ணுவே. மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோஹோ, மிக உயர்ந்த தூணில் இருந்து வெளிப்பட்ட விஷ்ணுவே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். அடுத்த வரி ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தா அவதாரா. எதுக்காக அவதரித்தார்? ஜகத்தை ரட்சிப்பதற்காக அவதரித்தார். நரசிம்மர் பிரகலாதனை காப்பாற்ற அவதரிக்கலை. பிரகலாதனை ஹிரண்யகசிபு பலபடிகளாக பல முறைகளில் கொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணார். எந்த வழியிலும் பிரகலாதனை கொல்ல முடியல. பிரகலாதன் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கணும் அப்படின்னு அவதரித்தார். இந்த தூணில் நீ வணங்கும் ஹரி இருக்கானா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், நீக்கமர நிறைந்து இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தூணை உடைக்கும் பொழுது பிரகலாதன் சொன்ன வார்த்தையை உண்மையாக்குவதற்காக அவதரித்தார் பகவான் நரசிம்மர். அதற்கு முன்பு ஹிரண்யகசிபு செய்த கொடுமைகள், உலகத்தில் வேதமே கூடாது, வேத அத்தியாயனம் கூடாது, யாக யஜ்ஞம் கூடாது, எல்லா கோவில்களிலுமே இடிச்சிட்டான். எல்லா கோவில்களிலும் அவனோட விக்கிரகத்தையே வளைச்சி பூஜை செய்ய வச்சான். மக்கள் ஜனங்கள் எல்லாரும் ஹிரண்யகசிபுவை கடவுளாகவே வழிபட வச்சான். அவனோட சக்தியால் காற்றை, சூரியனை, நெருப்பை, அண்டச்சராச்சரம் எல்லாத்தையுமே அவனோட கட்டுக்குள்ளே வச்சிருந்தான். மகாபலசாலியான மிக கொடுமையான அசுரன், மிகப்பெரிய கொடும்பாவிகிட்டிருந்து ஜகத்தை, பக்தர்களை, பாகவதர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் அவதரித்தார். ஜகத் ரக்ஷணார்த்த அவதாரம். அது அன்னைய காலத்தோடு முடியாமல் இந்த கலிகாலம் வரையிலும் பலன்களை பெறுபவர்களுக்கும் சரி, எக்காலத்திலும் வேண்டிய வரங்களை கொடுப்பதற்காகவே அவதரித்தார். ஜகத் ரக்ஷணார்த்த அவதாரம். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கரை சேர்ற்றும் பொருட்டாக, நன்மையை செய்யும் பொருட்டாக அவதரித்தவனே பகவான் நரசிம்மரே
உனக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜெகத் ரக்ஷனார்த்தம் அப்படிங்கும்போது மாதா ரக்ஷகர் அல்லல், பிதா ரக்ஷகர் அல்லர், பிராதா ரக்ஷகர் அல்லர். மாதா தாய் ரக்ஷகர் அல்லல் எங்கே பார்த்துக்கலாம்? கைகையிட்டு பார்த்துக்கலாம். பிதா ரக்ஷகர் இல்லை எங்கே பார்க்கலாம்? அப்பா ரக்ஷகர் இல்லை எங்கே? இரண்யகசிபுவே மகனையே கொல்லணும்னு துடித்தான். அதே போல் கூட பிறந்தவர் ரக்ஷகர் இல்லை, பிராதா ரக்ஷகர் இல்லை அப்படின்னு சொன்ன எங்கே? ராவணன் தன்னோட கூட பிறந்த விபீஷணனே அறிவுரையை நல்லறிவை கேட்காம விபீஷணனே கைவிட்டான். விபீஷணன் ராவணன் கிட்ட கூட பிறந்தவர் ரக்ஷகர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பர்த்தா கணவன், கணவன் ரக்ஷகன் இல்லை. யாரு? 1க்கு 5 கணவன்மார்கள் இருந்தாங்க பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 கணவன்மார்களும் ஒருவராலுமே திரௌபதியை ரட்சிக்க முடியவில்லை. இங்கே எல்லா இடத்துலையுமே நரசிம்மர் தான் ரட்சித்தார் பிரகலாதனை, ராமர் தான் சரணாகதி கொடுத்து அபயம் கொடுத்தாரு விபீஷணனுக்கு. அதை போல் பகவான் கிருஷ்ணர் தான் வஸ்திரத்தை கொடுத்து திரௌபதியை காப்பாற்றினார். அதை தாண்டி பாரத போர் முழுக்க செஞ்சு தர்மத்தை நிலைநாட்டினார். எல்லாத்துக்குமே ரக்ஷகர் பகவான் மட்டுமே. அதை தான் ஜகத் ரக்ஷனார்த்தம். ஜகத்தை ரட்சிக்கிறதுன்னா எல்லா விதத்திலும் இருந்தும் நமக்கு ரட்சிப்பவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இந்த பாடலோத்ரி நிசும்மன் மட்டுமே அப்படின்றது தான் ஜகத் ரக்ஷனார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது வரி ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின். மேலே சொன்னாரே மிக உயர்ந்த தூணிலிருந்து அவதரித்த விஷ்ணுவே, ஜிதந்தே உமக்கு வெற்றி உண்டாகட்டும். ஹரியே எங்கே இருக்கார்? பாடலௌத்ரௌ நிவாசின், இந்த சிகப்பு மலை, சிகப்பு மலை குன்று அப்படி இருக்க பாடலாத்ரி என்று அழைக்கப்படக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ளே அழகிய சிங்கமாக அவதரித்து அங்கே பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாயே. அப்படியாப்பட்ட அழகிய சிங்கரே, சிங்கப்பெருமாளே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். இப்போது அந்த ஊர் பேரே சிங்கப்பெருமாள் கோவில். கோவிலுக்கு மட்டும் அந்த பேர் இல்லை, ஊருக்கே அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிதந்தே நிசும்ம பிரசீத. பிரசீத பிரசீத அப்படின்னா அருள் புரிவாய், அனுகிரகம் பண்ணுவாய், அடியன் மேலே கருணை கூர்ந்து அருள் புரிவாய். ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ, ஜிதந்தே ஜகத் ரக்ஷனார்த்தாவதார, ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின், ஜிதந்தே நிசும்ம பிரசீத. பிரசீத அனுகிரகம் பண்ணுவாய், அருள் புரிவாய் பாடலௌத்ரௌ நிசும்மனே. அடுத்து 2வது ஸ்லோகம். நேராக ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். நமஸ்தே ஜகநாத விஷ்ணோ முராரே, நமஸ்தே நிசும்ஹா அச்சுத அனந்த தேவ, நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபாணே, நம ஸ்தம்ப சம்பூத திவ்யாவதாரா. இந்த 2வது ஸ்லோகத்தில் 4 வரிகளிலுமே நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு தான் வருது. நமஸ்தே அப்படின்னா வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன், உமது திருவடியை வணங்குகிறேன் பகவானே. யாரு? நமஸ்தே ஜகநாத விஷ்ணோ முராரே. ஜகநாதன், ஜகத்திற்கெல்லாம் நாதன், ஜகத்தை ரட்சிக்கிறவர்கள். இப்போது சாதாரணமாக பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை அநாதர்கள், அநாதைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதை அநாதர்கள் அப்படின்னு அர்த்தம். நாதன் அப்படின்னா ரட்சிக்கிறவர். அந்த ரட்சிக்கிறவர் இல்லாதனால அநாதர்கள், ரட்சிக்கிறவர் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஜகத்துக்கெல்லாம் நாதன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இந்த பாடலாத்ரி நிசும்மன் ஒருவனே. அதுதான் சொல்கிறாரு, அநாதர்கள் என்று யாரும் கிடையாது. இந்த ஜகத்தை எல்லாம் ரட்சிக்கிறவர், ஜகத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சின்ன உயிரினம் முதற்கொண்டு மிகப்பெரிய உயிரினம், மிகப்பெரிய பிறவியாக இருக்கக்கூடிய பிரம்மா வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரட்சிக்கிறவர், அனைத்திற்கும் ஜெகநாதனாக இருக்கிறவர் பகவான் இந்த பாடலாத்ரி நிசும்மனே. ஜெகநாத விஷ்ணு, நீ விஷ்ணு. விஷ்ணு அப்படின்றது வியாபக நாமம். வியாபகம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்கார். அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. பிரகலாதர்கிட்ட ஹிரண்யகசிபு நீ வணங்கும் ஹரி நாராயணன் எங்கிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டான்.
ஏன்னா ஹிரண்யகசிபு நாராயணனை கண்டுபிடிக்க முடியல. ஹிரண்யகசிபு வர வாங்கின பின்னாடி நாராயணனை போய் அழிக்கணும் கொல்லணும் அப்படின்னு பார்க்கடலுக்கு போனால், ஸ்ரார வைகுண்டம் இன்னொரு வைகுண்டத்துக்கு போனான். அங்கே போனால் நாராயணன் அந்தர்தியானம் ஆகிட்டார், பகவான் அங்கு மறைந்துட்டார், எங்கு தேடியும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஹரி எங்கு தேடியும் கிடைக்கல, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரகல்லாதரை கேட்கும் பொழுது, பிரகல்லாதர் அவர் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். ஒரு அணுவை சதகூரிட்ட கூறிலும் உளன். ஒரு அணுவு, ஒரு ஆட்டம் எடுத்து அதை 100 பகுதியாக டிவைட் பண்ணால் அந்த 100ல் ஒரு பாகத்திலும் இந்த ஹரி இருக்கான், நாராயணன் இருக்கான், அவன் இல்லாத இடமே இல்லை. நீ சொன்ன சொல்லிலும் உளன், இந்த சவுண்டு வைப்ரேஷன் இப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த சொல்லுலையுமே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் விஷ்ணு எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருந்து அனைவரையும் ரட்சிக்கிறார். முராரே, முராரே அப்படின்னா முரண் அப்படின்ற அசுரனை அழித்து உலகில் நன்மையை பொருட்டு அவதரித்தவனே முராரே. 2வது லைனு, நமஸ்தே நிசும்மஹ அச்சுத அனந்த தேவ. இதில் நமஸ்தேனா நமஸ்கரிக்கிறேன், நிசும்மா அச்சுத அனந்த தேவ. இதில் நிசும்மன் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நரசிம்மர் சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு அவதரித்த அவதாரம். அச்சுத, அச்சுதன் அப்படின்னா தன்னுடைய திருவடியில் சரணமடைந்த பக்தர்களை நழுவ விடாதவன், அவரை கைவிடாதவர். எப்படி? பிரகல்லாதரே அதுக்கு உதாரணம். பிரகல்லாதரை ஹிரண்யகசிபு பல முறைகளில் கொல்லணும், அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும். என்ன பண்ணனா, கத்தி முதற்கொண்ட ஆயுதங்களால் வெட்ட முயற்சித்தான், பாம்புகளை விட்டு கடிக்க வச்சான், யானையை விட்டு மிதிக்க வச்சான், நெருப்பில் வச்சு எரிக்க பார்த்தான், விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தான், பெரிய பெரிய பாம்புகளால் கைகளை கால்களெல்லாம் கட்டி நாகபாசத்தால் கட்டி கடலில் தூக்கி முழுகினான், மலை மேலேருந்து தூக்கி போட்டான், எவ்வளவோ பனியில் வெயிலில் போட்டு உலர்த்தனா, இருட்டறையில் அடைச்சி வச்சான் பலகாலமும், எவ்வளவோ முறையில் கொல்ல பார்த்தான். எந்த விதத்திலையும் பகவான் நரசிம்மர் அவரை கைவிடவே இல்லை, எல்லா இடத்துலையும் பகவான் ரட்சித்தார். அச்சுதன் அப்படின்னா நழுவ விடாதவர். அப்படியாப்பட்ட அச்சுதனே என்னையும் ரக்ஷி, என்னோட குடும்பத்தையும் ரக்ஷி, இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கணும். அதுதான் அச்சுதன், அனந்த முடிவே இல்லாதவன், அவனோட கருணைக்கு அளவே கிடையாது. அனந்த, அச்சுத அனந்த, எல்லா விதமான சக்தியும் எல்லா விதமான பெருமைகளும் அவனுக்கு அளவு கடந்தது, எல்லைங்கிறது கிடையாது. தேவன் அப்படின்னு சொல்லி 33 தேவர்களை சொல்கிறோம். அந்த தேவர்களே யாரோட திருவடியில் விழுந்து நமஸ்கரித்து அவனை வணங்கினதுனால தேவன் அப்படின்ற உயர்ந்த பதவியை அடைந்தார்களோ, பிரம்மா முதற்கொண்டு 33 அத்தனை தேவர்களும் இந்த பாடலாத்ரி நிசும்மன், இந்த நிசும்மன் திருவடியில் சரணமடைஞ்சு இந்த நிசும்மனை பூஜித்ததன் பலனாகவே அவர் இன்று தேவர்களாக இருக்கிறார்கள். நிசும்மா அச்சுத அனந்த தேவ. 2வது லைன் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். நமஸ்தே நிசும்ம அச்சுத அனந்த தேவ. 3வது லைனு, நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபானே. 3வது லைனில் நமஸ்தேனா நமஸ்கரிக்கிறேன், கிருபாலோ அவர் கருணை நிறைந்தவர். பக்தி அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு கணவன் மனைவி மீது செய்யக்கூடிய அன்புக்கு காதல், ஒரு தாய் தன்னோட குழந்தை மேலே செய்யக்கூடிய அன்புக்கு பாசம் அப்படின்னு சொல்கிறது போல், ஒரு பக்தன் பகவான் மீது காட்டக்கூடிய அன்புக்கு பக்தி. இந்த சின்ன குழந்தை செலுத்தின அன்புக்கு அவ்வளோ பெரிய நிருசிம்மர் எல்லாத்தையும் தாண்டி கூப்பிட்ட குரலுக்கு சொன்ன வார்த்தைக்கு உடனே தூணை பிளந்துக்கிட்டு குதிச்சார். அவர் உருவம் பயங்கரம்தான், ஆனால் உள்ளம் தாமரையை விட மென்மையானது. அவ்வளோ கருணையானவர். அந்த கருணைங்கிற குணம்தான் நம்மளை காப்பாற்றும், அந்த கருணைங்கிற குணம்தான் நம்மளை ரட்சிக்கும். என் மேலேயும் கருணை காட்டுங்க, எடையன் மேலேயும் இறக்கப்படுங்க. நான் முற்பிறவிகளில் செய்யக்கூடாத பல பாவங்கள்லாம் செஞ்சிட்டேன், அடியேன் மேலே கருணை புரியுங்க பகவானே. நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபானே. ஹரியே, ஹரி அப்படின்னா நம்மளோட பாபங்களை திருடி கொண்டு போகக்கூடியவர். ஹரி அப்படின்னா நரசிம்மரையும் குறிக்கும். ஹரி அப்படின்னா கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரன் அப்படின்ற யானை காலை முதலை கவ்வியது. அந்த கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ரட்சித்தானே,
அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த வேகத்துக்கு அவன் ஒடியாந்து ரட்சித்ததற்கு இல்லை, ஒடியாந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட வேகமாக ஒடியாந்து ரட்சித்தவனே ஹரியே, சக்கரபானே கையில் சக்கரத்தை ஏந்தியவனே. பகவான் எந்தெந்த அவதாரம் எடுத்தாலும் சக்கராயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் இல்லாமல் பகவான் அவதரிக்கிறதே இல்லை. சக்கராயுதம் அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானோட சங்கல்ப சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு மனசில் ஒரு கணக்கு போடுவோம், நாளைக்கு இந்தந்த வேலைகளை முடிக்கலாம், இந்தந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போடுவோம். அதை போல் பகவான் மனதில் இதெல்லாம் செய்யலாம், இப்படி உலகத்தை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சுதர்சன ஆழ்வார் 14 அண்டகடாகங்கள் அனைத்துமே அவர் அடுத்த வினாடி பொழுது, அடுத்த க்ஷண பொழுது பகவான் நினைத்து முடிப்பதற்குள்ளாகவே இந்த அண்டகடாகங்கள் அனைத்துமே சிருஷ்டித்து முடித்து விடுவார். பகவானோட சங்கல்ப சக்தி புரியுறதுக்காக சொல்லலாம். உறுதிமொழி பள்ளிக்கூடத்தில் இது என் நாடு, நாட்டின் மீது நம்ம எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கணும், நாட்டுப்பற்றோடு இருக்கணும்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதை போல் பகவானுடைய சங்கல்ப சக்தியே சுதர்சனர். அந்த சுதர்சனர் பகவானை விட்டு பிரிகிறதே இல்லை. என்ன அவதாரத்தில் எடுத்தாலும் பகவானோடைய தான் இருப்பார். ராமரோட வில்லின் அம்பின் நுனியில் இருந்தார், பரசுராமரோட கோடரியாக இருந்தார், கிருஷ்ண அவதாரத்தில் அங்கங்கு வெளிப்படையாகவே வந்தார். ஏன் நரசிம்ம அவதாரத்தில் நகங்களாக இருந்தார். இந்த நகம் சாக்ஷாத் சக்கரத்தாழ்வாரே தான் இருந்தது. இப்போது கோவில்களில் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சா, சக்கரத்தாழ்வார் சந்நிதி போய் பார்த்தா சக்கரத்தாழ்வார் மட்டும் சேவிக்க மாட்டோம், சக்கரத்தாழ்வார் பின்புறத்தில் நரசிம்மரையும் சேவிப்போம். அந்த நரசிம்மர் 4 திருக்கரங்களிலும் சக்கரத்தை ஏந்தி யோகத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலான கோவில்களில். அப்படியாப்பட்ட சக்கரத்தை கையில் ஏந்தியவனே. 4வது வரி, நமஸ்தே ஸ்தம்ப சம்பூத திவ்யாவதாரா. ஸ்தம்பத்தில் அவதரித்தார். திவ்யாவதாரா திவ்யமான அவதாரம். ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எடுத்துக்கிட்டால் ஒரு தாயோட வயிற்றில் கர்ப்பவாசம் இருந்து அவதரித்தார். அந்த கர்ப்பவாசத்துக்கு 4 எடுத்துக்கிட்டார். இங்கே ஸ்தம்பத்தில் அவதரித்தார். ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து வெளிவந்தார். பிரகலாதர் சொல்கிறாரு, இந்த தூண்லையும் இருக்காருங்கும் போது அந்த தூணில் தட்டினால் அங்கே தட்டிய உடனே நரசிம்மரோட தேஜஸ், அதிபயங்கரமான தேஜஸ் வெளிப்பட்டது. அந்த தேஜஸால் இரண்யகசிபு கண்ணையே விழிக்க முடியல. அதை விட நிசும்மனுடைய கர்ஜன சத்தம் வெளிப்பட்டது. இந்த இடத்துல ஒளி லைட்டு, இன்னொன்று ஒளி சவுண்டு, இது ரெண்டும் வெளிப்பட்ட இடம், அதிபயங்கரமாக வெளிப்பட்ட இடம் இங்கே தான். ஹிரண்யகசிபு அவனால் கண்ணை விழிச்சே பார்க்க முடியல. கண்ணை மூடிக்கொண்டே அவன் தன்னோட கையில் இருக்கிற வாளை எடுத்து நரசிம்மரோட சண்டை போட்டான். தேஜஸ், பகவானோட தேஜஸ் சரி, யாராலையும் கண்ணை திறந்து சேவிக்க முடியல. அப்போது அந்த சத்தத்தால், அந்த நரசிம்மரோட சிங்க கர்ஜனையால் 14 லோகங்களும் நடுநடுங்கி போச்சு. அது மட்டும் இல்லை, பிரம்மா இந்த நடுக்கத்தில் தன்னோட தாமர ஆசனத்திலிருந்து தலகுப்புற கீழே விழுந்தார். ஏன் இந்த சின்ன குழந்தை செஞ்ச பக்தி உலகத்தில் யாரும் செய்யலை. உலகத்தில் பக்தி மார்க்கத்திற்கு வித்திட்ட வித்தகன் அப்படின்னு சொல்லி பிரகலாதரை சொல்லுவாங்க. பிரகலாதர் காலத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி துருவன் இருந்தார். அவர் காட்டுக்கு போய் தபஸ்தான் பண்ணார். அன்றாட வாழ்வில் பகவானை வணங்கி வாழ்வது, அனுஷ்டிக்கிறது அப்படின்றது பிரகலாதர் முதல் உலகத்திற்கு காமிச்சு கொடுத்தார். பக்தி மார்க்கத்திற்கு வித்திட்ட வித்தகன், அலர்ந்த புகழோன், மிக உயர்ந்த புகழ்கள் படைத்தவன். இதனால் இந்த நிருசிம்மர் மேலே செலுத்தின பக்தியினால், அந்த நிருசிம்மரோட மகிமையால், பிரகலாதரோட மகிமை நிருசிம்ம பக்தியால் உலகமெங்கும் பரிணமிக்குது, உலகமெங்கும் மணக்குது, பரிமளிக்குது. அந்த அளவு இருக்கக்கூடிய நிருசிம்மர் நம ஸ்தம்ப திவ்யாவதாரா, மிக உயர்ந்த திவ்யமான அவதாரம். சொல்லொணாத மகிமைகள் பொருந்தியது, வாயால் சொல்லி முடிக்க முடியாது, அந்த போல இருக்கிற அவதாரம். ஸ்ரீ பாடலாதிர நிசிம்மஸ்துதி 3வது ஸ்லோகத்திற்கான ஒரு எளிய விளக்கம். ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். பரபிரம்ம ரூபம் பிரபுதாட்டஹாசம் கரே பிரௌடசக்கரம் ஹரபிரம்ம சேவ்யம் பிரசன்னம் திரிநேத்ரம் ஹரிம் பாடலாத்ரௌ சுபம் மேககாத்ரம் நிசிம்ஹம் பஜாமஹ. நிசிம்ஹம் பஜாமஹ,
இப்படியாப்பட்ட நரசிம்மரை வணங்குகிறேன், பஜிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடியுது. நிசிம்மம் பஜாமக பரபிரம்ம ரூபம். இப்போது பகவான் அவரோட உயர்ந்த ஞானம், சக்தி, தேஜஸ் இதை போல இருக்க உயர்ந்த பராக்கிரமமான வலிமையான பராக்கிரமமான குணங்களை வெளியிட்டு காட்டி அடியார்களை வசப்படுத்துகிறார். அதற்கு அடுத்ததாக எளிய குணம், சௌலபியம், காருண்யம் இதை போன்ற எளிமையான குணங்களாலே பக்தர்களை ரட்சிக்கிறார். அதனாலும் பக்தர்களை நல்வழிப்படுத்துகிறார். அதற்கும் திருந்தாத மக்களை அவருடைய திருமேனி அழகாலே மயக்கி நல்வழிப்படுத்துகிறார். சாதாரணமாக மக்கள் ஆபரணங்கள், நகைகள் அணிந்து கொள்வது எதற்காகனா தன்னை அழகுபடுத்தி கொள்வதற்காக. நகை அணிஞ்சிக்கிட்டால் நமக்கு அழகு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பகவான் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். பெரியவங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அந்த நகைக்கு அழகு கொடுக்குறாரு தவிர நகையால் பெருமாளுக்கு அழகு அல்ல. அவரோட திருமேனி அழகு, அவரோட உயர்ந்த குணங்களால், கருணையால், எதாலையும் திருந்தாதவர்களை இந்த திருமேனி அழகாலே காட்டி அவங்களை திருத்தி நல்வழிப்படுத்துகிறார். அப்படியாப்பட்டவர் இந்த பாடலாத்ரி நிசிம்மன். இவர் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார்? பாடலாத்ரின்ற சேத்திரத்தில் சிங்கபெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? பரபிரம்ம ரூபம். பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் 714 அண்டகடாகங்களை படைத்து அதில் பிரம்மா, சிவன், 33 கோடி தேவர்கள், எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்களை சிருஷ்டித்து காத்து ரட்சித்து அந்த ஆத்மாவை கரை தேத்துவதற்கான முயற்சியில் ஒருவனாக மற்றொரு துணை இல்லாமல் தான் ஒருவனாலே இந்த அண்டகடாகங்களை காத்து ரட்சிப்பவன். அப்படியாப்பட்ட பரபிரம்மம் 14 லோகங்கள் மட்டுமல்ல, அதை போல கோடான கோடி லோகங்கள், எண்ணிலடங்காத கோடானங்களை படைத்து காத்து ரட்சித்து அதில் இருக்கிற ஜீவாத்மாக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு தன்னுடைய திருமேனி அழகாலை திருத்தி நல்வழிப்படுத்தி அந்த ஆத்மாவை இந்த சம்சாரத்திலிருந்து கரை தேற்றி வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் உயர்ந்த விவசாயி பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் தான் அந்த பரபிரம்மம். அப்படியாப்பட்ட பரபிரம்மம் எங்கே இருக்குது? பாடலௌத்ரவ் அப்படின்ற திவ்யதேசத்தில் க்ஷேத்திரத்தில் குடிகொண்டு காத்து கொண்டிருக்கிறது. பரபிரம்ம ரூபம். பிரபுதாட்டஹாசம். ஹாசம் அப்படின்னா சிரிப்பு, அட்டஹாசம் அப்படின்னா ரொம்ப பெருத்த சிரிப்பு. பிரபுதாட்டஹாசம். அஹோபில மடத்து 44வது பட்ட ஜியர் சுவாமி ஒரு வேடிக்கையாக ஒரு ரசமாக இப்படி இந்த விஷயத்தை சாதிப்பார். என்ன அப்படின்னா, ஏழையை மறக்காத, எடையனை மறக்காத, இளிச்சுவாயனை மறக்காத. அப்படின்னா ஏழைனா பகவான் ராமச்சந்திர பிரபு மிக உயர்ந்த சக்கரவர்த்திக்கு திருமகனாக அவதரித்தாலும் அவர் ஒரு சாதாரண ஏழையை போல காடுகளில் வாழ்ந்து திரிந்தார். எடையன் பகவான் கிருஷ்ணா அவதாரம். அவர் இடைக்குளத்தில் பசுமாடுகள் கண்டுகளோடு வாழ்ந்து தன்னோட அவதார காரியங்களை நடத்தி கொண்டார். அந்த இடையன் ஏழை ராமர். இடையன் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம். யாதவ குலத்தில் அவதரித்தார் இடையன். இளிச்சவாயன் அப்படின்னா யாரும் இல்லை, பகவான் நரசிம்மரை தான் குறிக்கிறார். நம்ம இந்த காலத்தில் யாராவது ரொம்ப ஏமாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த பேரால் சொல்லுவாங்க. சாதாரணமாக அட்டஹாசம் அப்படின்னா மிக உயர்ந்த சிரிப்பு, பிடரி முடி சிலிர்த்து கொண்டு இருக்கிற சிரிப்போடு அட்டகாசமான சிரிப்பாக சிரித்தார். அவர் எங்கே இருக்கார்? இந்த பாடலாதிரியில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பாடலாத்ரவ் அப்படின்ற இந்த சிகப்பான சிங்கபெருமாள் கோவில் மலையில் காத்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரபிரம்ம ரூபம் பிரபுதாட்டஹாசம். அந்த நரசிம்மருடைய திவ்ய மங்கள திருமேனி தியானம், திவ்ய மங்கள விக்கிரக திருமேனி தியானம் அப்படின்றது அளவு கடந்த நன்மையை தரக்கூடியது. அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அவரோட ரூபத்தை நினச்சி பார்க்கணும். தியானம் அப்படின்னா கையை காலம் மடக்கி உட்காந்து அரை மணி 1 மணி நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சவங்க பண்ணுவாங்க. நாம் நிமிஷ பொழுதாவது அல்லது சில வினாடி பொழுதாவது
அந்த நரசிம்மரோட திவ்ய மங்கள விக்கிரகத்தை நினைத்தோம் ஆனாவே நம்மளோட இருக்கிற மனமாசு அனாதிகால கர்மாக்கள் எவ்வளவோ நம்மளோட இருக்கிற பாவங்கள் தடைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும். அதுதான் பகவானுடைய திவ்ய மங்கள திருமேனி தியானம் அப்படின்றது மிக உயர்ந்தது. பரபிரம்ம ரூபம் அப்படிப்பட்ட நரசிம்மரை தியானம் பண்ணணும். பிரபுதாட்டஹாசம் கரே பிரௌட சக்கரம், 2வது லைனு, கையில் பிரௌடமான மிக உறுதியான சக்கரத்தை கையில் ஏந்தியவர். கரே பிரௌட சக்கரம். போன ஸ்லோகத்திலேயே 2வது ஸ்லோகத்திலே சக்கரத்தாளரோட மகிமை என்ன அப்படின்றத பார்த்தோம். மிக உயர்ந்த சக்கரத்தை கொண்டியவர், நல்ல பக்தர்களுக்கு நல்ல தரிசனத்தை, நல்ல வழியை, அவங்க மோட்சத்திற்கான பக்திக்கான வழியை காட்டக்கூடியவர். கரே பிரௌட சக்கரம். சக்கரத்தாழ்வார் எதுக்கெல்லாம் மிக முக்கியமான பிராயச்சித்தமாக சொல்லப்படுதுன்னா, எல்லா விதமான விஷ ஜந்துக்களோ பேய் பிசாசங்களோ எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. முக்கியமாக ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இது 3ஐயும் கொடுக்கக்கூடியவர். இப்படியாப்பட்ட சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தியவர். ஹர பிரம்ம சேவியம் அப்படியாப்பட்ட நரசிம்மரை நான் வணங்குகிறேன். சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தியிருக்கிற நரசிம்மரை நான் வணங்குகிறேன். ஹர பிரம்ம சேவியம். ஹரன் அப்படின்னா சிவபெருமான், பிரம்மா நான்முக கடவுள். இவங்க முதற்கொண்டு ஹர பிரம்ம சேவியம், இவங்களே மிக உயர்ந்த தேவதைகள். இவங்கள் முதல் கொண்டு அப்படின்னா இவங்க முதல் கடைநிலையில் இருக்கிற அத்தனை கோடான கோடி தேவர்களும் இந்த நரசிம்மரை சேவிச்சே, இந்த நரசிம்மரை பூஜித்ததனாலே, இவருடைய அனுகிரகத்தாலே அவங்க மிக உயர்ந்த பதவியில் தேவர்களாக இருந்து அவங்க அந்த தேவதைகளை வணங்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய வரங்களை தருகிறார்கள். எப்படி தராங்க? அந்த தேவதைகள் நரசிம்ம பூஜையாலே, நரசிம்மனுடைய அனுகிரகத்தாலே அவங்க மற்றவங்களுக்கு வரம் தராங்க. பிரசன்னம், 3வது லைனு, பிரசன்னம் திரிநேத்திரம் ஹரிம் பாடலாத்ரோ. பிரசன்னம் ரொம்ப பிரசன்ன வதனமாக இருக்கார், ரொம்ப சிரித்த முகமாக இருக்கார். இப்போது சாதாரணமாக ஒரு வீட்டிற்கு ஒரு விருந்தினராக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாப்பா வந்தியா, இப்போயாவது வந்தியே வா அப்படின்னு சொல்லி சிரித்த முகமாக, கனிவான முகமாக, பார்வையிலே முகபாவனையிலே வாங்க அப்படின்னு வரவேற்கிற முகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வரவேற்பு இருக்கணும். அதை போல் பகவான் வாப்பா 2 மாதம் 1 வருஷம் முன்னாடி வந்துட்டு போனேன், இப்போ தான் வந்திருக்கியா வாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட பெற்றோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டிக்கு வெளியூருக்கு போய் ரொம்ப நாள் ஆகி திரும்பி அந்த ஊருக்கு போனால் நம்ம மேலே ரொம்ப கனிவாக வரவேற்பாங்களோ, அவங்களோட அனுகிரக பார்வை நம்ம மேலே படுமோ, எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்களோ அதை போல் பாடலாதிரி இருக்க நரசிம்மர் மிக உயர்ந்த கனிவான பார்வையோட கனிவான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக இருக்கிறார். அதுதான் பிரசன்னம். திருநேத்திரம், 3 கண்களாலே நம்மளுக்கு கடாட்சிக்கிறார். திருநேத்திரம் 3 திருக்கண்களை உடையவர். சக்கரத்தாழ்வாருக்கும் 3 திருக்கண்கள், நரசிம்மருக்கும் 3 திருக்கண்கள். உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகப்படியான சேவிக்க முடியாது. இங்கே இந்த திவ்ய தேசத்தில் இந்த கோவில்களில் 3 கண்களோடையே நரசிம்மர் காட்சி அளிக்கிறார். திருநேத்திரம் யார் இவர்? ஹரி, நீ தான் ஹரி, நீ தான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி. பாடலாத்ரோ, அந்த ஹரி இவ்வளோ விஷயம் சொன்னது யாரும் இல்லை, அந்த பாடலாத்ரோ அப்படின்ற அந்த கோவிலில் அந்த க்ஷேத்திரத்தில் காட்சியளித்து மக்களோட குறைகளை போக்கி அனுகிரகம் பண்றியே, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், உன்னை நான் தியானிக்கிறேன். அப்படி நரசிம்மரை நான் உன்னை சேவிச்சுக்கிறேன், உன்னை நான் வணங்குறேன், உன்னோட திருவடியில் நமஸ்காரம் பண்ணுகிறேன். பிரசன்ன வதனம் திருநேத்திரம் ஹரிம் பாடலௌத்ரௌ சுபம். 4வது லைனு, சுபம் மேககாத்ரம் நிசிம்ஹம் பஜாமஹ. சுபம், சுபம்னா எல்லா விதமான மங்களங்களும் கொடுக்கக்கூடியவர், எல்லா விதமான மனநிறைவுகளையும் கொடுக்கக்கூடியவர். அவங்களுக்கு குறைகள்னே கிடையாது. தன்னை சேவிக்க வர, தன்னை கோயிலுக்கு வந்து வணங்குற பக்தர்களுக்கு எல்லா விதமான மங்களையும் கொடுத்து, எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்து, அவங்களுக்கு குறையொன்னும் இல்லாமல் மங்களத்தை தரக்கூடியவரே. மேககாத்திரம், மேகத்தை போன்றவரே. மேகம் அப்படின்னா மலை மேகம், வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் கருணை பொழியக்கூடியவரே. மலைமேகம் எப்படி
இவங்க வேணும் இவங்க வேணாம், எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க வேணும் பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க வேணாம் அப்படின்னு நம்மளை போல் பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் மழையை கொடுக்கக்கூடியது போல் இந்த நரசிம்ம பகவானே இவன் நல்லவன் கெட்டவன் பிரித்து பார்க்காம உன்னோட திருவடியில் வந்து சரணமடைஞ்சான், உன்னை சேவிக்க வந்தான், உன் திருவடியில் சரணமடைஞ்சான் அப்படின்னாவே மேகத்தை போல எல்லாருக்கும் கருணையை புளியக்கூடியவரே அப்படியாப்ட நரசிம்மரே பாடலோத்ரவில் இருக்கீங்க. அப்படியாப்ட நரசிம்மர் எங்கே இருக்காரு? இந்த பாடலாதிரியில் இருக்கார். பாடலாதிரியில் இருக்கிற நரசிம்மரை பார்த்து பரபிரம்ம ரூபமானவரே, பிரசன்ன வதனமாக இருக்கக்கூடியவரே, பிரம்மா சிவன் முதற்கொண்டு அனைத்தும் சேவிக்கூடிய நரசிம்மரே, சுபமான மங்களங்களுக்கு இருப்பிடமானவரே, அப்படியாப்ட நரசிம்மரே உம்மை பஜிக்கிறேன், உம்மை நமஸ்கரிக்கிறேன், உம்மோட திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானிக்கிறேன், அடியனுக்கு மேலே கருணை கூர்ந்து அடியனை திருத்தி பணிகொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சிக்கணும். இதுதான் இந்த 3வது ஸ்லோகத்திற்கு மேலிருந்தவாறான விளக்கம். அடுத்த பாகத்தில் 4வது ஸ்லோகம். இப்போது 4வது ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். கிரிஜ நிர்ஹரி மீஷம் கர்விதார் ஆதிவஜ்ரம் பரமபுருஷமாத்யம் பாடலௌத்ரௌ பிரசன்னம் அபயவரதஹஸ்தம் சங்கசக்ரே ததானம் சரணமிக பஜாமஹ சாஸ்வதம் நாரசிம்ஹம். கிரிஜ நிர்ஹரிமீஷம் கர்விதாராதிவஜ்ரம். கிரிஜ நிர்ஹரிம் ஈஷம் எங்கே தோன்றினார்? அந்த மலையில் தோன்றினார். இந்த பாடலாதிரி என்ற சிகப்பு மலையில் தோன்றினார். இந்த மகரிஷியோட தபஸை சிறப்பிக்க, திருவுள்ளத்து பிரார்த்தனையை நிறைவேற்ற அவருக்கு காட்சி கொடுத்தார். சாதாரணமாக நரசிம்மர் அகோபிலத்தில் அந்த உக்ரஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிற தூணில் அவதரித்தார் அப்படின்றது சாஸ்வதமாக எல்லாத்துக்கும் தெரியும். அங்கேயும் மலை தான், இங்கேயும் மலை தான். கிரிஜ அந்த கிரியில், கிரினா மலை. சாதாரணமாக கோவிலை மலையை சுற்றி வர்றது கிரிவலம் வருதுன்னு சொல்லுவாங்க. கிரி அப்படின்னா மலை. கிரிஜ அந்த கிரியில் அவதரித்தவரே, கிரியில் காட்சி கொடுத்தவரே. நிர்ஹரீம் அவர் எப்படிப்பட்டவர்? நிர்ஹரி, நிர்ன நரன், ஹரி ரெண்டும் கலந்தவர். அப்படியாப்பட்ட நரசிம்மர். கிரிஜ நிர்ஹரீம் ஈஷம் அவர் யார்? ஈஸ்வரன். எல்லாத்தையும் படைத்து காத்து அழித்து திரும்ப 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 இந்த படைப்பு தொழிலை செய்து அத்தனை ஜீவாத்மாக்களையும் கரை தேற்றுபவன், இந்த சம்சாரத்திலிருந்து கரை தேற்றுபவன். ஈஷன் எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவன். கிரிஜ நிர்ஹரிம் ஈஷம் கர்விதாராதி வஜ்ரம். ஆராதி அப்படின்னா எதிரிகள். இந்த எதிரிகளுக்கு வஜ்ரம் போன்றவர், எதிரிகளுக்கு வஜ்ரம் போன்றவர். அதனால் பெருமை படைத்தவர். இதனால் எதிரிகளுக்கு வஜ்ரம் போன்று அவங்களை அழித்து ஒழித்து கட்டுவதில் வஜ்ரம் போன்றவரே. எங்கே எதிரி? அந்த காலத்தில் இரண்யகசிபுங்கிற எதிரி இருந்தான். இப்போது நம்மளோட மனதுக்குள்ளே இருக்கிற தமோகுண ரஜோகுணங்கள், கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனங்கள், பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறதில் ஈடுபடுத்த மனம் செல்லாமல் இருக்கிற அந்த மனோநிலை, நமக்குள்ளே இருக்கிற எதிரியை வஜ்ரம் போன்று அழிப்பவரே, அதனாலேயே பெருமைப்படுத்தியவரே, என்னை நல்வழிப்படுத்தக்கூடியவரே. கர்விதா ராதி வஜ்ரம் இதான் முதல்லைன்னு. கிரிஜ நிர்ஹரி மீஷம் கர்விதா ராதி வஜ்ரம். இப்போது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அந்த பகவானோட தியானம், அந்த பெருமாளோட திருமேனி தியானம் அப்படின்றது மிகவும் வசந்தது, உயர்ந்தது. கிரிஜ நிர்ஹரி மீஷம் கர்விதா ராஜி வஜ்ரம். 2வது லைனு. பரம புருஷமாத்யம் பாடலௌத்ரௌ பிரசன்னம். இந்த நரசிம்மர் எங்கே இருக்கார்? பாடலௌத்ரௌ அப்படின்ற சேத்திரத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். கோவிலில் பகவானை சேவிக்க வருபவர்களை பிரசன்னமான முகத்தோட வரவேற்கிறார். பிரசன்னமான முகத்தோட அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவங்களுக்கு தேவையான மங்களங்களை அனுக்கிரகம் பண்ணுகிறார். இப்போது ஒருத்தரோட வீட்டுக்கு நம்ம விருந்தினராக போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாங்கன்னு வரவேற்கணும். எப்படி? முகம் இன்முகத்தோட கனிவோடு வரவேற்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப கடுகடுன்னு
இருந்தாங்க அப்படின்னா அடுத்த தடவை அங்கே போகுமா? இல்லை அவங்கக்கிட்ட போகிற காரியம் நிறைவேறுமா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாடலௌத்ரோ நிசும்மன் மிகவும் அருள் கூர்ந்து கருணையான பார்வையோட நம்மை கடாட்சிக்கிறார். வேண்டிய வரங்களை தருவதற்கு பிரசன்னமாக அங்கே அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் பிரசன்னம். பாடலௌத்ரௌ பிரசன்னம். பரமபுருஷ மகாத்யம். இவர் யாரு? பரமபுருஷர் ஸ்ரீமன் நாராயணன் 7-14 கோடி அண்டகடாகங்களை படைத்து காத்து அத்தனையும் பிறரோட துணை இல்லாமல் தான் ஒருவனே ரட்சிக்கக்கூடியவர். ஆத்யம் புராண புருஷர். ஆதி காலத்திலிருந்து எல்லாத்தையும் படைக்கிறவர். அப்படியாப்பட்ட பாடலௌத்ரௌ நிசும்மனே நான் உன்னை சேவிக்கிறேன். 3வது லைனு அபய வரதஹஸ்தம். இப்போ பாடலௌத்ரியில் நரசிம்மர் எப்படி இருக்காரு? அபய வரதஹஸ்தம் சங்க சக்கரே ததானம். சங்க சக்கரே ததானம். சங்கத்தை சக்கரத்தை 2 திருக்கரங்களால் ஏந்தி கொண்டிருக்கிறார். 2 திருக்கரங்களில் அபய வரதஹஸ்தம். பார்த்தோமா ஒரு கையை பயப்படாத அப்படின்னு சொல்லி அபயம் அளித்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு கையை மடியில் வச்சிட்டு இருக்கார். ஆனால் வரதஹஸ்தமாக இருக்காரா அப்படின்னு கேட்டால் அந்த திருமேனியில் இல்லை, அபயஹஸ்தத்தோடு தான் காட்சியளிக்கிறார். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் வரதஹஸ்தம், வரதஹஸ்தம்ங்கிறது வரம் தருவதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தருவதற்காக வரதஹஸ்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். வெறும் அபயஹஸ்தம் மட்டும் இங்கே சொல்லலை, வரதஹஸ்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபய வரதஹஸ்தம் சங்க சக்கரே ததானம். இப்படி அந்த நரசிம்ம பெருமாளோட விக்கிரகத்தை தியானம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை சேவிக்கும் போது நமக்கு ரொம்ப உன்னதமான அனுபவம் கிடைக்கும். 4வது சரணமிக பஜாமக சாஸ்வதம் நாரசிம்மம். சாஸ்வதம் எப்பொழுதும் நிலையானவர், தன்னோட முடிவில் மாறாதவர். நமக்குத்தான் 100 வருஷம் இந்த வாழ்க்கை, இந்த பிறப்புக்கு 100 வருஷம். ஆனால் 100 வருஷம் நம்ம முழுமையாக இருக்கிறதில்ல. அதுலேயே இடையிலேயே 60, 70, 80லேயே போயிடுறோம். ஆனால் பகவான் சாஸ்வதமானவர், நிலையானவர், என்றும் அழிவில்லாதவர். அப்படியாப்பட்ட சாஸ்வதமான நரசிம்மரே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், சரணமடைகிறேன். இக சரணமிக இந்த பிறப்பிலேயே நான் சரணமடைகிறேன். பஜாமக உன்னை பஜிக்கிறேன், என்னை காப்பாற்று, என்னை இந்த சம்சார கடலிலிருந்து கரை தேற்று. அதுதான் சரணமிக பஜாமக சாஸ்வதம் நாரசிம்மம். சாஸ்வதமான நரசிம்மரே உன்னை நமஸ்கரிக்கிறேன். இந்த ஸ்லோகம் திருமேனிய வர்ணனையை அற்புதமாக காமிக்குது. அவர் எப்படி இருக்கார்? சங்க சக்கரத்தை தரித்திருக்கார். 2 திருக்கரங்களால் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம், அபய வரத ரெண்டுமே அனுகிரகம் பண்ணுறார். அபய வரதஹஸ்தம். சாஸ்வதம் நாரசிம்மம் நிலையானவர். இந்த மலையில் அவதரித்தவரே, சிங்க மனித திருமேனி கொண்டு அவதரித்தவரே, சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு அவதரித்தவரே நரசிம்மரே, ஈசன் எல்லா தேவாதிக தேவதர்களுக்கும் ஈசனானவரே, அவர்களை படைத்து காத்து ரட்சிப்பவர்களே, கர்விதா ராஜிவத்ரம் நீங்கள் எவ்வளோட மகிமை, எதிரிகளை அழிப்பதில் மகிமை பொருந்தியவரே, வஜ்ரம் போன்று அழிப்பதில் மகிமை பொருந்தியவரே, பரமபுருஷரே, ஆத்யம் நிலையானவரே, புராண புருஷரே, பாடலௌத்ரோ பிரசன்னம் அப்படி இருக்கிறவர், இவ்வளோ மகிமை பொருந்தியவர், எனக்காக இந்த பாடலௌத்ரோ அப்படின்ற சேத்திரத்தில் காத்து கொண்டு இருப்பவரே, பிரசன்னமாக அடியனை எதிர்பார்த்து இந்த பாடலௌத்ரோவில் காத்து கொண்டிருப்பவரே, அபய வரதஹஸ்தம் பிரசன்னமாகவும் அபய வரதஹஸ்தத்தோடையும் பயப்படாத உனக்கு வேண்டிய வரத்தை தரேன். பயம் அப்படின்னா பயப்படுறது, பயம், அபயம் அப்படின்னா பயப்படாத நம்மளோட பயத்தை போக்கி வரத்தை தருதர். வரதஹஸ்தம் வரத்தை தருவதற்காகவும் காத்து கொண்டிருப்பவரே, கையில் சங்க சக்கரத்தை தரித்தவரே, அப்படியாப்பட்ட நரசிம்மரே, சரணமிக பஜாமக நான் சரணமடைகிறேன். நான் என்னை ரட்சிப்பதற்கு கையில் ஆகாதவன், நான் என்னுடையவன் இல்லை. நரசிம்மா பகவானே, நான் உன்னுடையவன்.
நான் உன்னுடைய சொத்து, நான் சரணமடைகிறேன். சாஸ்வதம் நிலையானவரே நாரசிம்மம் அப்படிப்பட்ட நரசிம்மரே நான் உன்னை பஜிக்கிறேன். அடுத்தது 5வது ஸ்லோகம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். 5வது ஸ்லோகம் இது 2 வரி தான். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் தான் அந்த ரிஷி சரணம் அடைகிறார். நான் நரசிம்மா உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன், என்னை ரட்சிப்பாயாக, சகலவிதமான ஆபத்துகளிலிருந்து இந்த சம்சார உலகத்தில் என்னை காத்தருள்வாய் நரசிம்மா, உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன் அப்படின்னு முடியுது. ஸ்ரீ நிசிம்ம மகாசிம்ம திவ்ய சிம்ம பிரபோஹரே கிரிசம்பவ தேவேஷ ரக்ஷமாம் சரணாகதாம். ரக்ஷமாம் சரணாகதாம், என்னை ரக்ஷி, உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன். நான் என்னுடையவன் அல்ல நரசிம்மா, நான் உன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி சரணமடைந்த அனைத்து ஜீவாத்மாக்களும் அவன் நல்லவனா கெட்டவனா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நரசிம்மர் ரட்சிக்கிறார். ஸ்ரீநிசிம்ம ஸ்ரீ மகாலட்சுமி தாயோரோடு இருக்கின்ற நரசிம்மர். இந்த க்ஷேத்திரத்தில் அகோபிலவள்ளி தாயாருடன் நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். அதனாலேயே பக்தர்கள் வந்து சேவிக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற பாபங்களை, அவர்கள் செய்த பாபங்களை கருத்தில் கொள்ளாமல் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அனுகிரகம் மட்டுமே செய்கிறவர். அதுதான் ஸ்ரீ நிசிம்மர், மகாலட்சுமியுடன் கூடியிருக்கும் நிருசிம்மர். மகாசிம்ம, மிக உயர்ந்த சிம்மம். அவரால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இக்காலத்திலையும் சரி எதிர்காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் சரி அவரே உயர்ந்தவர், ஈடு இணை இல்லாதவர். அவருக்கு இணையாகவோ சரி அவரை விட உயர்ந்தவர்னு சரி யாருமே கிடையாது. திவ்ய சிம்ம, அது மட்டும் இல்லை, ரொம்ப திவ்யமயமானவர். அவரோட அழகு, அவரோட வலிமை, அவருடைய கருணை அப்படின்னு எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு இணையானவர் கிடையாது. திவ்யமயமானது. காதால் கேட்குறவங்களோ கண்ணால் சேவிக்கிறவங்களோ மனசால் அனுபவிக்கிறவங்களுக்கு அற்புதமான பக்தியை கொடுக்கக்கூடியவர், எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவர், திவ்யமயமானவர். திவ்ய சிம்மா பிரபோ, நீதான் பிரபு, நீதான் கடவுள், நீதான் வணங்கத்தக்கவன், நீதான் ரக்ஷகன். ஹரே ஹரியே கிரி சம்பவ, அப்படியாப்பட்டவர் எங்கே இருக்கார்? இந்த பாடலாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பு மலையில் கிரி சம்பவ தேவேஷ, பாடலாத்ரி அப்படின்ற க்ஷேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கிற தேவேஷ, தேவர்களுக்கு எல்லாம் ஈசனே, 33 கோடி தேவர்களுக்கும் ஈசன், அவனே கடவுள், அவனே படைத்தான், அவனே ரட்சிக்கிறான், அவனே அழிக்கிறான். அப்படி இருக்கிற பகவானே ரக்ஷமாம், என்னையும் ரக்ஷி, நான் உன்னோட திருவடியில் சரணமடைந்து உன்னை பிரார்த்திக்கிறேன். ரக்ஷமாம் சரணாகதாம், ரட்சிப்பாய் பகவானே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரம் முடியுது. இது அளவு கடந்த மகிமை பொருந்தியது, அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. பக்தியுடன் படிக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுபவர்களுக்கு அளவு கடந்த மகிமைகள் இந்த கோவில்லையே எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஸ்லோகத்தை அதில் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலைகள், எதிர்பார்க்க முடியாத கஷ்டங்கள், கைமீறி போன விஷயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான மோசமான விஷயங்களையும் கூட பகவான் இந்த 5 ஸ்லோகங்களை பக்தியுடன் மனமுருகி இந்த பாடலாத்ரி நிசிம்மனை சேவித்தால், அல்லது அவங்கவுங்க வீட்டில் இருந்து இந்த பாசுரத்தை நரசிம்மர் முன்னாடி திருவிளக்கு ஏற்றி சேவித்தால், நம்மளோட பக்திக்காக, நம்மளோட பிரார்த்தனைக்காக இந்த ஸ்ரீ நிசிம்ம மகாலட்சுமியோட குடியிருக்கிற நரசிம்மர், இந்த பாடலாத்ரி நரசிம்மர் அவ்வளோ பெரிய அபாயத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார், காப்பார் அப்படின்றது சத்தியமே. ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தா அவதார ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின் ஜிதந்தே நிசிம்ம பிரசீத பிரசீத ஜிதந்தே மகாஸ்தம்ப சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷணார்த்தாவதார ஜிதந்தே ஹரே பாடலௌத்ரௌ நிவாசின்
जिदन्ते नृसिंह प्रसीद प्रसीद नमस्ते जगन्नाथ विष्णो मुरारे नमस्ते नृसिंह अच्युत अनन्तदेव नमस्ते कृपालो हरे चक्रपाणे नमस्तंभ संबूद दिव्यावतार परब्रह्मरूपं प्रबुधाट्टहासं करे प्रौढचक्रं हरब्रह्मसेव्यं प्रसन्नं त्रिनेत्रं हरिं पाडलौद्रौन् शुभं मेघधाद्रं निसिंहं भजामः गिरिजनिर्हरिमीशं धर्विधरादिवज्रं परमपुरुषमाध्यं पाडलौद्रौ प्रसन्नम् अभयवरदहस्तं शङ्खचक्रे दधानं शरणमिह भजामः शाश्वतं नारसिंहं श्रीनिसिंह महासिंह दिव्यसिंह प्रभो हरे गिरिशम्भव देवेश रक्ष मां शरणागताम्